அபினேஷ், சென்னையில் இருக்கிறீங்க. சென்னையில் வாக்கு சதவீதம் எந்த அளவிற்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது? 5 மணி நிலவரப்படி பல்வேறு தகவல்கள் நாமும் இங்கே கொடுக்க இருக்கிறோம். தற்போது டோக்கன் வழங்கக்கூடிய அந்த பணிகள் நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் எப்படி இருக்கிறது? ஒட்டுமொத்தமாக சென்னை மாவட்டத்தினுடைய அந்த 16 தொகுதிகளுடைய வாக்குப்பதிவு சதவீதம் உள்ளிட்ட விஷயங்களை பதிவு செய்யலாம். சென்னையில் வாக்குப்பதிவு நிறைவு பெற்றிருக்கிறது. 6 மணியோடு காலை 7 மணி முதல் தொடங்கிய அந்த வாக்குப்பதிவு சென்னையில் 6 மணியோடு நிறைவு பெற்றிருக்கிறது. சில பகுதிகளில் 6 மணிக்குள்ளாக வந்திருந்த வாக்காளர்களை மட்டும் உள்ளே அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு டோக்கன் விநியோகிக்கப்பட்டு அவர்கள் எத்தனை மணி நேரம் இருந்தாலும் அவர்களுக்கு வாக்கு அளித்து பின்பு அவர்கள் வெளியே அனுப்பப்படுவார்கள். ஆனால் தற்போது 1000 விளக்கு தொகுதிக்குட்பட்ட ஒரு வாக்குச்சாவடி மையத்தில் இருக்கும். இங்கு 4 வாக்குச்சாவடி மையங்கள் இருக்கிறது. ஆனால் 4 வாக்குச்சாவடி மையங்களிலும் பெரிய அளவில் வாக்குப்பதிவு என்பது மாலை 5:30 மணி அளவில் நிறைவு பெற்றிருந்தது. அந்த அடிப்படையில் சரியாக 6 மணிக்கு இங்கு வாக்குப்பதிவு நிறைவு பெற்று இவிஎம் எந்திரங்களை அந்த கண்ட்ரோல் யூனிட்டை வந்து பிரசைடிங் ஆபீசர்ஸ் அதே போல போலிங் ஆபீசர்ஸ் அதை சீல் வைக்கக்கூடிய அந்த பணிகளை பார்த்துட்டு வரோம். நீங்க குறிப்பிட்டு கேட்டது மாதிரி சென்னையில் இருக்கக்கூடிய 16 சட்டப்பேரவை தொகுதிகளில் இந்த ஆண்டு போலிங் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது மிக கணிசமாக உயர்ந்திருக்கிறத பார்க்க முடியுது. 5 மணி நிலவரப்படி 81.34% என்பது பதிவாயிருக்கிறது. இன்னும் 1 மணி நேரம், அதாவது 5லிருந்து 6 மணி வரை எவ்வளவு பதிவாயிருக்கிறது என்கிற தகவல் என்பது அதிகாரப்பூர்வமாக ஒரு 6:30 மணி அளவில் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். குறிப்பா சென்னையை பொறுத்தவரை 16 சட்டப்பேரவை தொகுதியில் உள்ளடக்கிய இந்த சென்னை மாவட்டத்தில் 81.34% வாக்குகள் பதிவாகியிருக்கிறது. அதிகபட்சமாக 87% என்பது ஆர்கே நகர் தொகுதியில் 87.12% வாக்கு பதிவாகியிருக்கிறது. குறைந்தபட்சமாக மயிலாப்பூர் சட்டப்பேரவை தொகுதியில் 72.79% பதிவாகியிருக்கிறது. இந்த வாக்குப்பதிவு சதவீதத்துக்கு மிக முக்கியமான 2 நுகான்சஸை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு. குறிப்பா சிறப்பு திருத்த பணிகளுக்கு பிறகு நடைபெறக்கூடிய முதல் தேர்தல். கடந்த 3 தேர்தலாகவே சென்னையில் குறிப்பா அர்பன்ல வந்து வாக்களிக்கவில்லை, குறிப்பா வாக்காளர்கள் பெரிய அளவில் வாக்களிக்க ஆர்வம் காட்டவில்லை அப்படிங்கிறதா கடந்த 3 தேர்தல்களில் வாக்குப்பதிவுடைய அந்த நிலவரங்கள் நமக்கு உணர்த்தியது. ஆனால் இந்த முறை ஆஃப்டர் எஸ்ஐஆர் இந்த சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கு பிறகு சென்னையில் ஒரு பெரிய அளவில் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. ஏன்னா கடந்த முறையெல்லாம் 56% தான் அதிகபட்சமாக இருந்தக்கூடிய நிலையில் தற்போது 87% வரை சென்னையில் ஆர்கே நகரில் பதிவாயிருக்கிறது. இது இன்னும் கூடுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. இன்னும் ஒரு மணி நேரத்தில் 3லிருந்து 5% வரை அந்த வாக்குப்பதிவு. ஒரு முக்கியமான பாயிண்ட்டை முன் வச்சிருக்கீங்க எஸ்ஐஆர் பற்றி. எஸ்ஐஆரில் அதிக அளவிலான வாக்காளர்களை இழந்த ஒரு மாவட்டமும் சென்னை தான். பெரிய ஒரு லார்ஜ் சைஸ் ஆஃப் ஓட்டர்ஸ் வந்து போனாங்க. இதில் இன்னொரு குறிப்பான பாயிண்ட் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது என்னன்னா, தமிழ்நாட்டில் சிறிய தொகுதியாக அறியப்படக்கூடியது துறைமுகம் தொகுதி, ஹார்பர் தொகுதி. அங்கே வந்து கிட்டத்தட்ட 80% வாக்கு என்பது பதிவாயிருக்கு. 80.61% வாக்கு பதிவாயிருக்கு. இந்த எஸ்ஐஆர் டெலிஷனுக்கு அப்புறம் இவ்வளோ தூரம் போல் பர்சன்டேஜ் வந்திருக்கிறதே எப்படி களத்தில் பார்க்கிறார்கள்? நீங்கள் தொடர்ந்து எஸ்ஐஆர் பற்றின பல்வேறு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்க அடிப்படையில் இதை எப்படி ஒப்பிட்டு பார்க்கணும்? குறிப்பாக நீங்கள் சென்னையில் பொறுத்தவரை மினிமம் 50,000 1,20,000 வரை இந்த எஸ்ஐஆரில் வந்து வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டு சொன்ன மாதிரி சென்னை தான் ஒரு லார்ஜஸ்ட் நம்பர் வந்து எஸ்ஐஆரில் வாக்காளர்கள் தங்களுடைய வாக்குகளை இழந்ததா நம்ம பார்க்கப்பட்டோம். ஏன்னா சுமார் சென்னையில் மட்டும் 40 லட்சம் வாக்குகள் இருந்த இடத்துல 28,93,505 வாக்குகள் மட்டும்தான் எஸ்ஐஆருக்கு பிறகு இருந்தது. கணிச்சு சுமார் ஒரு 12 லட்சம் வாக்குகள் எஸ்ஐஆரில் நீக்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் இந்த எஸ்ஐஆருடைய ஒரு பிரதிபலிப்பு தான் சென்னையில் போல் பர்சன்டேஜ் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறத பார்க்க முடியுது. அதே நேரத்தில் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், இந்த நியூ ஓட்டர்ஸ் எல்லாம் போல் பண்ணியிருந்தாலும் கூட எஸ்ஐஆரோட ரோல் தான் சென்னையில் அதிக அளவில் பிளேஸ் ஆயிருக்கு, பிளே பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. நீங்கள் குறிப்பிட்ட சொன்ன மாதிரி தமிழ்நாட்டிலே குறைந்தபட்ச ஒரு வாக்காளர்களை கொண்ட 1,20,000 வாக்காளர்களை கொண்ட ஒரு சிறிய தொகுதியாக இருக்கக்கூடிய துறைமுகத்தில் 5 மணி நிலவரப்படி 80.12 வாக்குகள் சதவீதமாக பதிவாகிருக்கிறது. அது இன்னும் ஒரு 3லிருந்து 4% கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ சென்னையை பொறுத்தவரை இந்த முறை எஸ்ஐஆர் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் இருந்தாலும் மிக கணிசமாக அர்பனில், அதுவும் மெட்ரோ சிட்டியில் வந்து பொதுவாக வாக்காளர்கள் ஆர்வம் காமிக்கவில்லை அப்படிங்கிற அந்த ஒரு போக்கு இந்த முறை 3 தேர்தலுக்கு பிறகு அந்த நேம் வந்து ஒரு மாறி இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ சென்னையில் வாக்காளர்களுக்கு யாரெல்லாம் வாக்குகள் இருக்குதோ அவங்க வந்து தங்களுடைய வாக்குகளை செலுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத இதை பார்க்க முடியதா இருக்குது. ஏன்னா
குறிப்பாக டிஎன்எல்ல பார்த்தீங்கன்னா 1,55,000 வாக்குகள் இருக்குது. அதே போல் மயிலாப்பூரில் 1,90,000 வாக்குகள் இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் ஒரு 80 to 85% வந்து ஓவரால் ஆவரேஜாக வந்து சென்னையில் கூடிய 16 கான்ஸ்டுவன்சியில் போல் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு அஃபீஷியல் டேட்டா வந்து ஒரு 6:30 to 7 வரும். அது முன்ன பின்ன இருந்தாலும் சுமார் 85 to 85% சென்னை டிஸ்ட்ரிக்ட் வந்து கிராஸ் பண்ணும் அப்படின்னு பார்க்கப்படுது. ஓவரால் டேட்டாலையும் இப்போ 82.12% தமிழ்நாடு 5 மணி நிலவரப்படி வரைக்கும் அது போல் ஆயிருக்கு. அதுவும் இன்னும் ஒரு 3-4% கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அந்த அடிப்படையில் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் வந்து போல் பர்சன்டேஜ் அதிகரிச்சிருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த எலெக்ஷன்ஸ் நமக்கு உணர்த்துது. தினேஷ், நம்ம காலையிலிருந்து இருக்கக்கூடிய நிலவரங்களை மீண்டும் ஒரு முறை